வீடியோவில் இம்ரானிக்ஸ் ரிமோட் கிட்ட பேஸ் பண்ணி புதுசாக நம்ம மாடல் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இம்ரானிக்ஸ் கிட்ட பொறுத்த வரைக்கும் அவங்க 3 மாடலில் பண்ணுறாங்க. TX110A, 110B, 110S அப்படின்னு ஒரு 3 மாடலில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் 110S அப்படிங்கிறது வந்து 4 HDMI-யோட ஏவி ரிசீவர் அந்த மாதிரி ஹை கான்ஃபிகருக்கு போட்டிருக்கிறாங்க. பட் வந்து இன்றைக்கான வீடியோவில் நம்ம 110A ரிமோட் கிட்டோட பேஸ் பண்ணி தான் நம்ம ஆம்பிளிஃபையர் டிசைன் பண்ணியிருக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய இம்ரானிக்ஸ் கிட்டுக்காக பேனலும் நம்ம புதுசாக டிசைன் பண்ணிக்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம பேனலோட டிசைன் அப்டேட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா 2 மாடல் நம்ம பண்ணியிருக்கிறோம். யூஸ்வலான கலர் காம்பினேஷன் மெயின்டைன் பண்ணுறது பிளாக் வித் மேட் பிளாக், பிளாக் வித் ஒயிட், பிளாக் வித் ஸ்மோக் கிரே 3 கலர் காம்பினேஷன் மெயின்டைன் பண்ணுவேன். இப்போ இன்றைக்கான வீடியோவில் 2 கலரும் கூட 2 டிசைனாகவும் நம்ம ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய பிளாக் வித் மேட் பிளாக் பார்த்தோன்னா யூஸ்வலாக வரக்கூடிய 5.1க்கு டிசைன் பண்ணியிருக்கிறோம். அதாவது பர் சேனலுக்கு 120 வாட் ஆர்எம்எஸும் சரௌண்டுக்கு சப்புக்கு 350 வாட் ஆர்எம்எஸ் நம்மளோட ஓன் போர்டு போட்டு பண்ணியிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய பிளாக் வித் ஒயிட் ஆம்பிளிஃபையர் பார்த்தோன்னா டவருக்காக கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும் டவராகவும் சரௌண்ட் லெஃப்ட் ரைட் சென்டர் இது 3க்கு ஆஸ் யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் ஒரு டியூட்டர் போடுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த 2 மாடலோட இன்டீரியர் என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஆம்போட இன்டீரியரை பார்க்கலாம். இப்போ இது வந்து பிளாக் வித் மேட் பிளாக் காம்பினேஷனில் போட்டிருக்கிறோம். இப்போ இது வந்து பார்த்தோன்னா நல்லா உங்களுக்கு ஒரு டே லைட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த கலர் டிஃப்ரென்ஷியேட் வந்து நல்லாவே தெரியும். லுக் வைஸும் வந்து நல்லா ரிச்சாக கொண்டு வர மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம டிஃபால்ட்டாக டிசைன் பண்ணக்கூடிய இந்த மாதிரி பிளாக் வித்து மேட் பிளாக் காம்பினேஷனுக்கு வந்து பேக் லைட் ஐஸ் ப்ளூ, பாட்டம் புஷ் சில்வர் போட்டால் பார்க்குறக்கு லுக்காக இருக்கும். இதே வந்து நீங்கள் பிளாக் வித் ஒயிட் போடுறேன்னா அந்த இடத்துல வந்து பிங்க் லைட் போடலாம். அது இன்னுமே வந்து பார்க்குறக்கு நல்லா ரிச்சாக இருக்கும். புஷ் வந்து ஆப்போசிட் கலர் கோல்டு போடணும். ஏன்னா நம்ம ஒயிட் கலரில் போடுறப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் கோல்டு கலர் போடுறப்போ லுக் வைஸ் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து 3 கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்குறேன். ஒயிட், பிளாக் அண்ட் ஸ்மோக் கிரே இருக்குது. இது வந்து டிஃபால்ட்டாக வரக்கூடிய 5.1 ஆம்பிளிஃபையர். பவர் சப்ளை யூனிட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடியது டைப் 16ல் 2.5 இன்ச் கோர். நம்மளோட ஓன் டிசைன்டு பியூர் காப்பர் ட்ரான்ஸ்ஃபர் வரும். பவர் ஃபேக்டருக்கு 10,000 மைக்ரோஃபாரட் 50 வோல்ட்டில் சேமா கெப்பாசிட்டர் 4 கெப்பாசிட்டரும். கூலர் ஃபேன் ரெண்டுமே 24 வோல்ட் டிசியில் ப்ரஷ்லெஸ் ஃபேனும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து ஆஸ் யூஸ்வல் நம்மளோட ஆம்பிளிஃபையர் செக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது 5 சேனலுக்கு நம்மளோட ஓன் போர்டு தான் போட்டிருக்கிறோம். எல்லாமே 52001943 NF ஒரிஜினல். சப்புக்கு நம்மளோட வெர்ஷன் 2.0 350 வாட் ஆர்எம்எஸில் போட்டிருக்கிறோம். ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு நம்மளோட ஓன் போர்டு தான் போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சேனலுக்கும் வந்து 5 ஆம்பியர் ரிலேவும் சப்புக்கு மட்டும் 15 ஆம்பியர் டி டைப் ரிலேவும் போட்டிருக்கிறோம். இப்போ இந்த கிட்டுக்கு வந்து யூஸ்வலாக வந்து நமக்கு கெய்னர் தேவைப்படாது. நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஸ்பீக்கரை பொறுத்து கெய்னர் தேவைன்னா நம்ம கெயின் ஆடு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் வந்து கெயினை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுற ஆப்ஷனல் அவங்க கொடுக்கல. மற்ற எல்லா ரிமோட் கிட்லேயுமே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது FR6311 வால்யூம் கண்ட்ரோலர், டிஜிட்டல் வால்யூம் கண்ட்ரோலர் ஐசி தான் யூஸ் பண்ணுறாங்க. மற்ற கிட்டில் வந்து இன்புட் கெயினையும் அவுட்புட் கெயினையும் நம்ம மேனுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷனல் கொடுப்பாங்க. பட் இந்த கிட்டில் வந்து கெயின் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷனல் இல்லை. அப்போது நமக்கு உங்களுக்கு கெயின் தேவை அப்படிங்கிற இடத்துல கம்பல்சரி நம்ம கெய்னர் போட்டு தான் பண்ணணும். இதில் யூஸ் பண்ணிக்க கெய்னருக்கு கூட நான் JRC ஒரிஜினல் ஐசி 455 தான் போட்டிருக்கிறேன். இதுவும் வந்து நீங்கள் என்ன ஸ்பீக்கர் லோடு கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கெயினை வந்து நான் டியூன் பண்ணி கொடுத்துருவேன். அது போக வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு சப்பு ப்ரீயும் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து JRC ஒரிஜினல் ஐசி 455. இதில் வந்து ஒரு கெய்னரும் ஒரு சப்பு ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலும் இருக்கும். ஏன்னா டிஃபால்ட்டாக நீங்கள் எந்த ஒரு ரிமோட் கிட் போட்டிங்கனாலும் சப்பு ஃபார் ஃப்ரீக்வன்சி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பர்மனெண்ட்டாக ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம சப்பு ஃப்ரீக்வன்சி நம்ம டியூன் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்குறப்போ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்ன சப்பு போட்டிருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியை நம்ம அக்யூரேட்டாக டியூன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம டிஃபால்ட்டாக டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய 5.1. இப்போ இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே லைட்டிங் லோடு எல்லாத்துக்குமே வந்து பக் போர்டு போட்டு வோல்ட்டை கண்ட்ரோல் பண்ணி தான் கொடுப்பேன். யூஎஸ்பிக்கு உண்டான பேக் லைட், அடுத்து மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு உண்டான பேக் லைட், அடுத்து வந்து வியூ மீட்டர் எல்லாத்துக்கும் வந்து பக் போர்டு மூலமாக வோல்ட்டு கண்ட்ரோல் பண்ணி தான் கொண்டு போயிருப்பேன். இதில் இன்புட்டுன்னு பார்க்குறப்போ ஒரு ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சல், ஒரு HDMI இருக்குது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆம்பிளிஃபையர் வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும் டவருக்காக நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ இது வந்து பிளாக் வித் ஒயிட் பேனல். இது உங்களுக்கு லுக் வைஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா ரிச்சாக இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் ஒயிட் கலர் எடுத்தால் அழுக்காயிரும்,
டஸ்ட்டு பட்டால் அசிங்கமாக இருக்கும் அப்படின்றத பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. ஏன்னா வந்து நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அக்ரிலிக் பேனலுமே கிளாஸி மெட்டீரியல் தான். ஒரு டஸ்ட்டோ அழுக்கோ பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிங்கனாலே போதும், அந்த அழுக்கு போயிடும். அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிளாஸ் இடத்துல வந்து ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் லேபிள் போட்டிருப்பேன். அதனால் வந்து உங்களுக்கு டஸ்ட்டோ ஸ்க்ராச்சோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அது மேலே ஒட்டாது. அடுத்து இதுலேயும் வந்து நம்ம டைப் 16 2.5 இன்ச் கோர் ட்ரான்ஸ்ஃபர் வரும். சேமா கெப்பாசிட்டரும் போட்டிருக்கிறோம். கூலர் ஃபேன் வந்து இதில் 3 கூலர் ஃபேன் வரும். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் லெஃப்ட்டுக்கு சக்தியில் 4 ஃபீட்டு மோனோவும், அடுத்து சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு சென்டர் இது 3க்கும் ஒவ்வொரு சேனலுக்கு 2 ஃபீட்டும் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு சேஸோட பேக் டெப்த்து நம்ம 12 இன்ச்சு போட்டிருப்போம். பேக் டெப்த்து 10 இன்ச்சு யூஸ் பண்ணுற இடத்துல வந்து 2 கூலர் ஃபேனும், பேக் டெப்த்து 12 இன்ச்சு யூஸ் பண்ணுற இடத்துல 3 கூலர் ஃபேனும் யூஸ் பண்ணியிருப்பேன். சப்புக்கும் நம்மளோட ஓன் போர்டு போட்டால், அடுத்து வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு நம்மளோட ஓன் போர்டு போட்டிருக்கிறேன். இதுக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு 6 சேனல் கெய்னரும் இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும் டவராக டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ஆம்ப்ளிஃபயர். இதுவே வந்து நீங்கள் 5.2 வேணாலும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். யூஎஸ்பி, ப்ளூடூத், ஆக்ஸ் இன்புட். ஆக்ஸில் வந்து 2 ஆக்ஸ் இன்புட் இருக்குது. ஆப்டிக்கல், கோஆக்சல், ஏஆர்சி, எஃப்எம், அடுத்து வந்து கோஆக்சல், இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்று இன்புட்டுக்கும் வந்து இண்டிவிஜுவல் கீ கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து டியூன் ப்ளஸ் டியூன் மைனஸ் பண்ணிங்கன்னா ஃபோல்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ், நெக்ஸ்ட்டு, பாஸ், ப்ளே. அடுத்து ஏ மோடில் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் கிடைக்குது. இதில் டெஸ்ட் டோன் ஆப்ஷனும் இருக்குது, மியூட்டு. அடுத்து பாஸ் ட்ரபிள், சென்டர் வால்யூம், சப் வால்யூம், சரவுண்ட் வால்யூம், ஃப்ரண்ட் வால்யூம், மாஸ்டர் வால்யூம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் டிலேங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, சரவுண்டு டிலே ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இதை வந்து ப்ளஸ் மைனஸ் பண்ணுறப்போ மில்லி செகண்டில் வந்து டைம் டிலே வரும். உங்களுக்கு ஒரு 3D மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அடுத்து பேக் லைட் வேணால் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம டிஃபால்ட்டாக வரக்கூடியது இந்த மாதிரி டிஸ்பிளே தான் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு இன்புட்டும் செலக்ட் பண்ணுறப்ப யூஎஸ்பி ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்து இந்த மாதிரி வந்து யூஎஸ்பி இருக்குது. அடுத்து ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது. ஆக்சிலரி 1, ஆக்சிலரி 2 2 ஆக்ஸ் இன்புட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் இன்புட் இருக்குது, கோஆக்சல் இன்புட் இருக்குது. அடுத்து ஒரு HDMI ஏஆர்சி இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வந்து பார்த்தோன்னா 50 வரைக்கும் வால்யூம் கண்ட்ரோல் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வால்யூம் மொத்தம் 50 வரைக்கும் இருக்குது. அடுத்து இண்டிவிஜுவல் கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கண்ட்ரோலுக்கும் 50 வரைக்கும் இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு, அடுத்து சரவுண்டு, அடுத்து சென்ட்ரு, அடுத்து சப்பு, பேஸ், ட்ரபிள். ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். பேஸ் ட்ரபிள் வந்து +12 வரைக்கும் வரும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு வந்து 2 டெசிபிள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும். அடுத்து வந்து சென்டர் டிலே, அடுத்து சரவுண்டு டிலே இருக்குது. இந்த நீங்கள் டிலே ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வந்து 1 மில்லி செகண்ட் வந்து டைம் டிலே வரும். பேக் லைட்டை ஆஃப் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வந்து பேக் லைட்டை ஆஃப் பண்ணிக்கலாம். வெறும் ஆம்ப்ளிஃபயர் மட்டும்தான் ஆன் இருக்கும், டிஸ்பிளே எதுவுமே ஆன் இருக்காது. உங்களுக்கு பேக் லைட்டு திருப்பி வேணும்னா அதே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக் லைட் ஆன் ஆயிடும். ஒன்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம டிவியில் ஒரு கண்டென்ட் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறோன்னா இந்த மாதிரி டிவி ஸ்பீக்கரில் ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் வந்து நம்ம ஏஆர்சி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆடியோ வந்து டிவியில் கட் ஆகிட்டு ஆம்புக்கு வந்துடும். இப்போ ஏஆர்சி ஒன்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏஆர்சி ப்ரெஸ் பண்ண உடனே உங்களோட டிவியில் வந்து HDMI ஏஆர்சி டிவைஸ் கனெக்டட் அப்படின்னு டிவியில் நோட்டிஃபிகேஷன் காட்டும். இப்போ நான் ஒரு கண்டென்ட் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா இப்போ டால்பி விஷன் கண்டென்ட் நான் ப்ளே பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் வந்து ஆடியோ வந்து டால்பிலையும் வீடியோ வந்து டால்பி விஷன்லேயும் ப்ளே ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு டால்பி கண்டென்ட் கொடுக்குறப்போ இங்கே AC3 அப்படின்னு டிஸ்பிளே பண்ணும். ஆக்சுவலாக வந்து ஒரு டால்பியோட ஒரு டெக்னிக்கல் வேர்டு வந்து AC3ன்னு தான் டிஸ்பிளே பண்ணும், அதாவது ஆடியோ கொட்டாக் 3. இப்போ நான் ப்ளே பண்ணியிருக்கக்கூடியது வந்து டால்பி விஷன் ப்ளஸ் வந்து டால்பி ஆடியோ. இப்போ இதில் ஒரு கண்டென்ட் வந்து நம்ம டால்பியில் ப்ளே பண்ணுறோன்னா இது வந்து 360. இப்போ ப்ளே ஆனது வந்து ஒரு ரியலாக வரக்கூடிய ஒரு 360 எஃபெக்ட்டு. இதை வந்து நீங்கள் கிளியராக வந்து கேட்கணும் அப்படின்னா லைவாக கேட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் அந்த ரியாலிட்டியை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு டால்பி கண்டென்ட்டை நம்ம ப்ளே பண்ணுறோன்னா உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையரில் வந்து AC3 அப்படிங்கிறத வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா AC3 அப்படிங்கிறத காட்டும். இப்போ நான் ப்ளே பண்ணக்கூடிய கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா DTS. இந்த மாதிரி நீங்கள் ஒரு DTS கண்டென்ட்டை ப்ளே பண்ணுறீங்கன்னா
ஆம்ப்ளிஃபையரில் டிடிஎஸ்ங்கிறது டிஸ்ப்ளே பண்ணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிடிஎஸ்னு டிஸ்ப்ளே பண்ணும். டால்பினா AC3ன்னு காட்டும். டிடிஎஸ் கண்டென்ட் கொடுக்குறீங்கன்னா டிடிஎஸ் அப்படிங்கிறது டிஸ்ப்ளே பண்ணும். Oh yeah, I finally got a job. I'm the king of Atlantis. 500 million people from every known species in the sea call this place home. But that doesn't mean they don't like me. I'm gonna kill Aquaman and destroy everything he holds dear. I'm gonna murder his family and burn his kingdom to ash. யூஎஸ்பிக்கு ரெட் கலரில் வந்து பேக் லைட் கொடுத்துருக்குறோம். ஏன்னா வந்து உங்களுக்கு ஒயிட் வந்து பிரைட்டாக வரதுனால ஆப்போசிட்டாக வந்து டார்க் கலர் கொடுக்கறதுக்காக பேக் மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு பேக் லைட் பிங்க்லேயும் அடுத்து யூஎஸ்பியோட பேக் லைட் வந்து ரெட்லேயும் கொடுத்துருக்குறோம். இது லுக் வைஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா ரிச்சாக இருக்கும். பிளாக்குக்கும் அதே மாதிரி பார்த்தோன்னா யூஎஸ்பியோட பேக் லைட் வந்து ரெட்டு கொடுத்துருப்பேன். இப்போ வந்து நம்ம யூஎஸ்பியில் ப்ளே பண்ணுறோன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் செலக்ட் பண்ணலாம். ஏ மோடு ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஸ்டீரியோ, அடுத்து வந்து மியூசிக் மோட், மூவி மோட், ப்ரோ 2 இந்த மாதிரி காட்டும். ஸ்டீரியோவில் நம்ம ப்ளே பண்ணுறப்போ லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கரும் சப்பு மட்டும் ஒர்க் பண்ணும். இதே மியூசிக் மோடு நீங்கள் ப்ளே பண்ணுறப்போ ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கும், நல்லா ஹைலைட் பண்ணி காட்டும். அடுத்து மூவி மோடு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா சரௌண்டை வந்து நல்லா ஹைலைட் பண்ணி காட்டும். சரௌண்டில் மியூசிக் மட்டும் பிரித்து நல்லா ஹைலைட் பண்ணி காட்டும். ப்ரோ 2 அப்படிங்கிறது நம்ம எப்போவுமே ஃபீல் பண்ணக்கூடிய ப்ரோ 2, அதாவது சென்டர் சேனலில் வாய்ஸ் மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி கொண்டு வந்துடும், சரௌண்டுக்கு மியூசிக் மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி கொண்டு போயிடும். இதில் வந்து உங்களுக்கு MP3, ஃப்ளாக் ஃபார்மேட், வேவ் ஃபார்மேட் மூணுமே சப்போர்ட் ஆகும். இப்போ நான் ப்ளே பண்ணியிருக்கக்கூடியது ஃப்ளாக் ஃபார்மேட் ப்ளே பண்ணியிருக்கிறேன். பட் இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நீங்கள் MP3யா ஃப்ளாக்கா வேவா அப்படிங்கிறத டிஸ்பிளேயில் காட்டாது. இப்போ பட் வந்து நம்ம இப்போ ப்ளே பண்ணிட்டு வந்து ஃப்ளாக் ஃபார்மேட்டில் ப்ளே பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி வந்து நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ கண்டென்ட்டை பொறுத்து அந்த பிட் ரேட்டும் இருக்கும். நீங்கள் 320 kbpsல கொடுக்குறீங்கன்னா அதோட பிட் ரேட் வந்து நல்லாயிருக்கும். இது எல்லாமே நம்மளோட வெர்ஷன் 2.0 சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையர் போர்டு. இப்போ வந்து நம்ம ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற எல்லா ஆம்ப்ளிஃபையும் வந்து சப்போட அடுத்த வெர்ஷனுக்கு வந்து நம்ம அப்கிரேட் ஆகியாச்சு. வெர்ஷன் 2.0 இதில் வந்து என்ன ஒரு ஃபீச்சர்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் போர்டுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து ப்ரீசெட் மூலமாக நம்ம பயாஸ் வோல்ட்டை வந்து டியூன் பண்ண முடியும். அப்படி பயாஸ் வோல்ட்டை வந்து ஒரு 400 மில்லி வோல்ட்டு 500 மில்லி வோல்ட்டுன்னு நம்ம டியூன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆம்போட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப குறையும். இப்போ யூஸ்வலாக வந்து ஒரு சில ஆம்ப்ளிஃபையர் போர்டில் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் லைனே கொடுத்துருக்க மாட்டேங்க, ஆனால் ஒரு 1 hour ஆன் பண்ணி வச்சிங்கன்னா சப்வூஃபர் போர்டு பயங்கரமாக கொதிக்கும், ஹீட் சிங்கில் கையிலே தொட முடியாது. அந்தளவுக்கு வரக்குண்டான காரணம் வந்து பயாஸ் வோல்ட்டு கரெக்டாக டியூன் பண்ணலைன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். பட் வந்து நம்மளோட போர்டில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் போர்டுக்கும் வந்து பயாஸ் வோல்ட்டை பர்ஃபெக்டாக டியூன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனல் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி இது கெயின் வந்து நல்லாவே இருக்கும். சப்புக்குன்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஸ்பீக்கருக்கு யூஸ் பண்ணுறத விட சப்புக்கு யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணும்.
பட் கமர்ஷியலாக மார்க்கெட்டில் வந்து வரக்கூடிய போர்டு ஸ்பீக்கருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சப் ஊஃபருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மோஸ்ட்லி வரும். பட் வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கிற இந்த போர்டு வந்து முழுக்க வந்து சப் ஊஃபருக்காகவே நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து வோல்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ±40 வோல்ட் டிசி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹீட் சிங்க் வந்து 3.25 இன்ச்சில் 12 ஹெவி ஹீட் சிங்க் தான் யூஸ் பண்ணுறோம். ஹீட் சிங்க் மட்டுமே 1/2 கிலோ வரும். அடுத்து போர்டு எல்லாமே கிளாஸ் எஃப்எக்ஸ் FR4 கிரேடு பிசிபியில் தான் நம்ம போட்டிருக்கிறோம். அடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிப்பு 41, 42 எல்லாமே ST ஒரிஜினல் போட்டிருப்போம். அடுத்து MJE சீரீஸில் வரக்கூடியது எல்லாமே KSC பிராண்டு தான் போட்டிருப்போம். அடுத்து வந்து கெப்பாசிட்டர் எல்லாமே கெல்ட்ரான் தான் போட்டிருப்போம். கெல்ட்ரான் கிடைக்காத இடத்துல சாம்ஹாக் போட்டிருப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் காம்பனண்ட் நம்ம செகண்ட் குவாலிட்டியில் சூஸ் பண்ணுறதே கிடையாது. அடுத்து வந்து சரவுண்ட் போர்டுக்கும் நம்மளோட ஓன் போர்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். இது எல்லாமே இப்போ லாஸ்ட் பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா PCBயோட கலரையும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இதில் கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே கெல்ட்ரான் மட்டும்தான் இருக்கும். கெல்ட்ரானை தவிர வேறு எந்த கெப்பாசிட்டருமே யூஸ் பண்ணுறதில்ல. அதேமாதிரி செராமிக் கெப்பாசிட்டர் எல்லாமே MLC தான். மோஸ்ட்லி வந்து எந்தெந்த இடத்துல MLC கிடைக்குதோ அதில் எல்லாமே வந்து MLC கெப்பாசிட்டர் தான் போட்டிருப்போம். அடுத்து வந்து சின்ன சின்ன 1/4 வாட், 1/2 வாட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே MFR கிரேடு தான் யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து டிப்பு 41, 42 எல்லாமே ஃபேர்சைல்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். NF ஒரிஜினல் 5200, 1943 எல்லாமே NF ஒரிஜினல். அடுத்து ஹீட் சிங்க்கு கூட நம்ம வைக்கிற மைக்கா வந்து சிலிக்கான் மைக்கா தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இம்போர்ட்டட் பேஸ்ட்டு தான் போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஸ்க்ரூஸுமே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் க்ளூ ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து நல்ல குவாலிட்டியான செல்ஃப் க்ளூ யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு டிரான்சிஸ்டருக்கும் ஹீட் சிங்க்குக்கும் இடையில் இருக்கக்கூடிய கண்டக்டிவிட்டி வந்து நல்லாயிருக்கும். அடுத்து வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டுமே நம்மளோட ஓன் போர்டு தான் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சேனலுக்கு வந்து நம்ம 5 ஆம்பியர் ரிலே யூஸ் பண்ணியிருப்போம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்டர் எல்லாத்துக்குமே. சப்புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 15 ஆம்பியரில் டைப் ரிலே யூஸ் பண்ணியிருப்போம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸு, கெப்பாசிட்டர் எல்லாமே ஃபஸ்ட்டு கிரேடு தான் போட்டிருப்போம். அடுத்து வந்து இதில் சப்பு எங்கே வருதோ அந்த இடத்துல வந்து மாஸ்க் ஓப்பன் பண்ணி லெட் கோட்டிங் கொடுத்துருப்போம். அடுத்து இது எல்லாமே நம்ம மோஸ்ட்லி செகண்ட் குவாலிட்டி ரிலே நம்ம சூஸ் பண்ணுறதில்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்சில் நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே HL ரிலே தான் போட்டிருக்கிறோம். இதில் வந்து மொத்தம் நான் 3 பிராண்டு யூஸ் பண்ணுவேன். HL யூஸ் பண்ணுவேன். அதை விட்டுட்டிங்கன்னா RCC, அடுத்து வந்து டாட். இந்த 3 பிராண்டை தவிர 5 ஆம்பியராக இருந்தாலும் 15 ஆம்பியராக இருந்தாலும் இந்த 3 பிராண்டு தவிர மற்ற பிராண்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா இம்போர்ட் ஆகி வரதில் ஒவ்வொரு டைமுக்கு வந்து ஒவ்வொரு பேட்சுக்கு வந்து ஒரு பிராண்டு கிடைக்கும். இந்த 3 பிராண்டை தவிர வேறு எந்த பிராண்டுமே நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அடுத்து வந்து முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரண்ட் பேனல்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரண்ட் பேனல் இது எல்லாமே வந்து டபுள் லேயர் ஷீட்டில் தான் போட்டிருப்போம். எதுவுமே வந்து சிங்கிள் லேயர் ஷீட் இருக்காது. இதில் வந்து பேக் பேனலாக இருந்தாலும் ஃப்ரண்ட் பேனலாக இருந்தாலும் எல்லாமே டபுள் லேயர் தான் இருக்கும். பேக் பேனல்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயர் கிளாஸ்லேயும் செகண்ட் லேயர் வந்து பிளாக்லேயும் போட்டிருப்போம். அடுத்து இந்த மாதிரி மேனுவல் கண்ட்ரோல் போட்டாலும் எல்லாமே டபுள் லேயர். இந்த மேனுவல் கண்ட்ரோலில் பார்த்தோன்னா பிளாக்கு, ஒயிட்டு, ஸ்மோக் கிரே அந்த மாதிரி 3 கலர் காம்பினேஷனில் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் AV ரிசீவருக்கு உண்டானது. இது ஒரு டிசைன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா AV ரிசீவர்லேயே வந்து நம்ம 4 பார்ட்டிஷன், இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய 4 பார்ட்டிஷனில் இது பிளாக்கு, அடுத்து ஸ்மோக் கிரே, ஒயிட்டு இந்த மாதிரி 3 கலர் காம்பினேஷனில் கிடைக்கும். அடுத்து இது வந்து ஸ்பெக்ட்ரமுக்கு போடுறது 21 பேண்டு ஸ்பெக்ட்ரமுக்கு போடக்கூடிய டிசைன். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற எல்லா ஷீட்டுமே வந்து நல்லா ஹை குவாலிட்டியான அக்ரலிக் பேனல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். லோக்கல் ஷீட் போடுறதில்ல. உங்களுக்கு இது லைஃப் நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் ஆனாலும் கலர் ஃபேட் ஆகிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. உங்களுக்கு டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும். இப்போ இதில் வந்து ஸ்பெக்ட்ரம் போட்டு பண்ணலாம் கிராஃபிக் LCDக்கு. அடுத்து வந்து இது 4 பார்ட்டிஷன் பண்ணி பிரித்து பண்ணுறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாஸ் ஷேப்பில் வரும் இந்த டிசைன். இதுலேயும் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய கிராஃபிக் LCD, ஃபியூடெக் மினி டிகோடராக இருந்தாலும் சரி, AVRாக இருந்தாலும் சரி, இதுலேயே வந்து உங்களுக்கு 3 டிசைன்ஸில் 3 கலர் காம்பினேஷனில் கிடைக்கும். ஒவ்வொரு டிசைன்லேயுமே வந்து பிளாக், ஒயிட், ஸ்மோக் கிரே அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் கிடைக்கும். கிராஃபிக் LCDக்கு மட்டும் இந்த மாதிரி 3 டிசைன் போட்டிருக்கிறேன். அடுத்து மேனுவல் கண்ட்ரோலுக்கு தனியாக ஒரு டிசைன் போட்டிருக்கிறேன். இப்போ போடக்கூடிய இம்ரானிக்ஸ் கிட்டுக்கு தனியாக ஒரு டிசைன் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைனையும் சூஸ் பண்ணிக்கலாம், கலரையும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டு ஆம்ப்ளிஃபையர் வேணும்னா நீங்கள் 5.1ஆவோ அல்லது டவருக்காகவோ அல்லது 5.2 அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஆம்ப்ளிஃபையர் மட்டும் எடுத்தால் என்ன ரேட் வரும், மொத்த பேக்கேஜாக எடுத்தால் என்ன ரேட் வருங்கிறத டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணிடுறேன். உங்களுக்கு உடனுக்குடனே தகவல் வேணும்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க அல்லது வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில் எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம்.